அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அட்மிஷனுடைய 2024 அட்மிஷன்ஸ் வந்து கம்மிங் லாஸ்ட்டு டிசம்பர் 30 இதோட அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, 5, 6 கிட்டத்தட்ட ஒரு 5-6 விதமான ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்லாம் முடிந்து கம்ப்ளீட் ஆகி வந்துருச்சு. இதோடைய எல்லாருடைய எதிர்பார்ப்புமே வந்து ரீஃபண்ட் எப்போ ஆகும் சார்? இதை பற்றி நிறைய மாணவர்களும் நிறைய பெற்றோர்களும் தொடர்ந்து நம்மள்ட்ட கேட்ட வண்ணமாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம இப்போ தான் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் சொல்லணும். ஸோ எல்லாரும் சொன்னாலும் நானும் சொல்ல வேண்டியது அப்படின்ற மாதிரி இதில் ஒரு சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு தான். சரிங்களா? ஸோ ஓகே, கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணியிருப்போம், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணியிருப்போம், ஸ்டே வேக்கன்சியில் பிடிஎஸ்க்கு ஒரு 2 lakhs கட்டியிருப்போம், எம்பிபிஎஸ்க்கு 5 lakhs வரையும் கட்டியிருப்போம். சரிங்களா? இது எல்லா ஃபண்டுமே சீட்டு கிடைத்திருந்தாலும் சரிங்களா, சீட்டு கிடைக்கவே இல்லைனாலும் அமௌண்ட் ரீஃபண்டட். திஸ் இஸ் ப்ராசஸ். ஓகே, அதே போல் கவுன்சிலிங் ப்ராசஸிங் சார்ஜ்ன்றது ரீஃபண்ட் வராது, எல்லாருக்கும் தெரியும். அந்த டெபாசிட்டாக காசு அண்ட் டெபாசிட்னு கட்டுற பணம் ரீஃபண்ட் யூ ஆர் எலிஜிபிள். ஸோ ரீஃபண்ட் யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னா உங்களுடைய பெயர் அவங்க கொடுத்துருக்கிற நேம் லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கா, இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை போட்டு ஃபைன் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்க அந்த பிடிஎஃப்ல போய் செக் பண்ணி பாருங்கள். நேம் இருக்கா, யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, ஸோ எலிஜிபிள் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அமௌண்ட்டு எனி டைம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகலாம். இதில் என்ன அவங்க பெரிய கிளாரிட்டியாக கொடுக்கல அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, அவங்க கட்டின அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அப்ளிகேஷன் போட்ட அக்கௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் பண்ண போகிறான்னு ரெண்டு கிளாரிஃபிகேஷன் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கிளாரிஃபிகேஷனில் அவங்க என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்கன்றதை ரொம்ப க்ளோஸ் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அவங்களுடைய ஐடியா நிறைய டிஃப்ரெண்ட் வேரியபிள் அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. பட் ஆனால் நாங்கள் அப்ளிகேஷன் போட்ட அக்கௌண்ட்டில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் அப்டேட் பார்க்கணும். ஸோ இதில் ரீஃபண்டோடைய ஸ்டேட்டஸ் உங்கள் நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை நேம் இல்லை சார், நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. மெயில் ஐடி வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன், அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய ஜஸ்ட் ஓகே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், ஈவன் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு உண்டான ப்ரூஃப், சரிங்களா, அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோட அட்டாச் பண்ணி மெயில் பண்ணால் செக் வித் ஜெனுனஸ், இது கரெக்டா இது தப்பா அப்படின்றத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இது யாரெல்லாம் என் பேர் வந்திருக்க வாய்ப்பில்லை சார், நான் 5 லட்ச ரூபா பணம் கட்டினேன் சார், ஏன்னா என் பேர் வந்திருக்கா சார், என் பேர் வரல சார், வந்துடும் சொல்லி நினைச்சேங்க சார் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களாம் எப்படி சொல்றது, தப்பு பண்ணவங்க எல்லாத்துக்குமே தண்டனை மாதிரி தான். உங்களுக்கு ஒரு ரவுண்டில் சீட்டு கிடைச்சிருக்கு, சரிங்களா, ரவுண்டில் சீட் கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிள், செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு, சரிங்களா. அப்போது அஸ்பர் த ப்ராஸ்பெக்டஸ் படி நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் வந்து போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிப்போர்ட் பண்ணுறோம், ரிப்போர்ட் பண்ணலை. ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு அண்ட் டெபாசிட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, காலேஜ் ஃபீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணிடுவீங்க. ரீ அலாட்மெண்ட்டுக்கு 3rd ரவுண்டில் வரீங்க, சரிங்களா. ரீ அலாட்மெண்ட்டுக்கு 3rd ரவுண்ட் வரீங்க, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுடைய காசு அண்ட் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியும் நம்ம 3rd ரவுண்டு, 2nd ரவுண்டில் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த டெபாசிட்டை வந்து நீங்கள் இழக்கிற மாதிரி சூழ்நிலை வரலாம். ரைட். ஸோ இப்போ யாருக்கு ரீஃபண்ட் ஆகாது? கிளியராக கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் இயரில் 1 ரவுண்ட் வரையும் கொடுத்தாங்க, இந்த வருஷம் 2 ரவுண்ட் வரையும் ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்தாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு, ஆனால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணல, யூ ஆர் ஆல் எலிஜிபிள், சரிங்களா. அதே மாதிரி 3rd ரவுண்டில் இருந்து தான் நீங்கள் காஸ்ட் அண்ட் டெபாசிட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ 3rd ரவுண்டில் இருந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிடிஎஸ்ஓ எம்பிபிஎஸ்ஓ நீங்கள் சீட்டை எடுத்துருக்கிறீங்க, ஆனால் போய் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்தால் உங்களோட ரீஃபண்ட் ப்ராசஸில் இருக்காது, இல்லை உங்கள் நேமும் இருக்காது. அதை தாண்டி நீங்கள் வந்திருக்கு அப்படின்னா மேபி அவங்களுடைய அந்த ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் என்ன பண்ணலாம், டெபாசிட் கட்டி அடுத்த ரவுண்டில் வரலாம். அப்போது நீங்கள் முன்னாடி கட்டின டெபாசிட் வராது, செகண்ட் நியூவாக கட்டின டெபாசிட் வேணால் ரீஃபண்ட் ஆகலாம். பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இது வந்து பெருசாக இது பண்ணிக்க தேவையில்லை. உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் சுச்சுவேஷன்ஸ் மாறும். உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு பேர் பாருங்கள், இல்லைன்னா மெயில் போடுங்க, இல்லை என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு ரைட் அப் பண்ணி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேபி நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு என்னால் சொல்ல முடியும். நம்ம வந்து எம்பிபிஎஸ்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அடுத்த வருடத்துக்கான 2025 எம்பிபிஎஸ்க்கு உண்டான நோக்கத்தில் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம கொடுக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வருஷம் எம்பிபிஎஸ் எதிர்பார்க்குற மாணவர்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான நபர்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.